Hi friends, இந்த வீடியோவில் நம்ம எக்ஸைஸ் 4.6ஓட சம்ஸ் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ எக்ஸாமின் கன்சிஸ்டன்சி ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு சம்மோட கொஷின். ஸோ ஃபஸ்ட் சம் கொஷின் எழுதியாச்சு சரிங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட் சம் சொல்யூஷன் பார்க்க முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் நம்ம சேனல் என்ன பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போய் மரியாதையே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கப்பா. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? எவ்வளோ பேர் பார்க்குறீங்க தெரியுமா வீடியோஸ் எல்லாம்? நானே ஷாக்காக இருக்கேன். ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தா 7K 8Kலாம் பெரிய எனக்கு அது பெரிய விஷயம். ஓகே, நான் ஆரம்பத்து காலத்தில் லாஸ்ட் இயர் தான் வீடியோலாம் ஆரம்பிக்கும் போது 10 வியூ 10 வியூ ஜஸ்ட் 10 வியூ அதில் நானே 4 மினிட்ல பார்ப்பேன். அது வேறு விஷயம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போலாம் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ 7K 8K வியூஸ்லாம் ஒரு சில வீடியோஸ்லாம் போகுது. அப்போனா அவ்வளோ பேர் பார்க்குறீங்கல்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், நம்ம சேனலில் ஒரு ரீச் கிடைக்கும்ல ஓகேங்களா. ஸோ அதனால தான் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் ப்ளீஸ் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் டு கெட் அ ஃபர்தர் அப்டேட்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், தட் திங் இஸ் டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து டைம் ஸ்டாம்ப்ஸ்னு இருக்கும். டைம் ஸ்டாம்ப்ஸ் அந்த டயத்துக்கு இப்போ ஒவ்வொரு டைம் கொஸ்டின் நம்பர் 1 வந்து இந்த டைமில் ஆரம்பிக்குது, கொஸ்டின் நம்பர் 2 இந்த டைமில் ஆரம்பிக்குது, கொஸ்டின் நம்பர் 3 இந்த டைமில் ஆரம்பிக்குது கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டைமில் படிக்கும்போது ஃபஸ்ட் செம் செகண்ட் செம்லாம் போட்டுருப்பீங்க. தேர்ட் செம் மட்டும் எங்கே இடிக்குது, ஆன்சர் வர மாட்டேது. டக்குன்னு உடனே போனீங்களா யூடியூபு, டக்குன்னு டைப் படிச்சிங்களா, CBSE 12th மேக்ஸ் தமிழ்னு போட்டு நம்ம சேனலாக வரும். டப்புன்னு போனீங்களா, டக்குன்னு பார்த்தீங்களா, கொஸ்டின் நம்பர் 2 மட்டும் வேணுமா, ஓகே ஃபுல் வீடியோ தேட முடியாது. டிஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிங்களா, கொஸ்டின் நம்பர் 2 கிளிக் பண்ணிங்களா, இங்கே கிளிக் பண்ணுங்கள் டயத்து மேலே ஒரு 45 மினிட்ஸு, சும்மா ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு 45 மினிட்ஸ் ஒரு 7 மினிட்ஸ்ன்னு இருக்கும். கிளிக் பண்ணால் டைட்டாக 2 வரும், டக்குன்னு பார்த்தீங்களா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா. ஸோ அதுக்கு தான் அந்த டைம் ஸ்டாம்ப்ஸ் நான் உட்காந்து டைப் வச்சு பண்ணினுக்கிறேன் ஓகேங்களா ஒவ்வொரு வீடியோக்கும். ஓகே, இது வரைக்கும் நான் 400+ வீடியோஸ் போட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே. இப்போ சொல்யூஷன் இதுதான் சிஸ்டம். ஒன்றுக்கு மேலே இருந்தாலே அதுக்கு சிஸ்டம், அது பேர் ஓகே. இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்சியா இல்லை இன்கன்சிஸ்டன்சியாக நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான் ஓகே. நான் ஆல்ரெடி இந்த எக்ஸைஸ் 4.6க்கு ஒரு இன்ட்ரோ வீடியோ கொடுத்துருப்பேன், பயங்கரமாக எல்லா கான்செப்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ அந்த இன்ட்ரோ வீடியோ பார்த்துருங்க. அந்த இன்ட்ரோ வீடியோ பார்த்துட்டு அப்புறமா அது பாருங்கள் சரிங்களா. பார்த்தா தான் உங்களுக்கு நிறையா ஃபார்முலாஸ் ட்ரிக்ஸ்லாம் தெரியும். ஸோ இப்போது கொஷின் இருக்குது. கொஷின் x + 2y = 2, 2x + 3y = 3. கொஷினே தான் திரும்ப எழுதியிருக்கேன், ஒன்றும் மாற்றலை. இப்போ எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற கோஎஃபிஷியன்ட் என்னது, கோஎஃபிஷியன்ட்லாம் போடுங்க. இங்கே ஒன்றுமே இல்லை, 1ன்னு அர்த்தம். இங்கே 2, இங்கே 2, இங்கே 3. இங்கே அன்னோன்ஸ் என்னது, xy ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது, 2 3. ஸோ இதுக்கு பேர் a, இதுக்கு பேர் x = b. x = a இன்வர்ஸ் b ஓகே. ஸோ சொல்யூஷனை கன்சிஸ்டன்சியாக செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இந்த a மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் a 1 2 2 3. ஸோ இது மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 3 3, 2 × 2 +4. ஸோ +4 -4 which is -1. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a not equal to 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் a -1 தானே, நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஸ்ட்ரெயிட்டாக நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி எக்ஸைஸ் 4.6 இன்ட்ரோவில் சொல்லிருப்பேன். டிட்டர்மினன்ட் ஆஃப் a not equal to 0னா சொல்யூஷன் a இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான் என்ன அர்த்தம், டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0னா அந்த மேட்ரிக்ஸ், இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு ஒரு பேர் இருக்குது, அந்த பேர் தான் நான் சிங்குலருங்கிற பேர் ஓகே. ஆல்ரெடி நம்ம 4.5ல் பார்த்துருப்போம். ஸோ டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0னா அந்த ஏ மேட்ரிக்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ தேர்ஃபோர் டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட், கண்டிப்பாக இல்லை இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்ல, ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். தேர்ஃபோர் திஸ் சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். இது வந்து கன்சிஸ்டன்ட் சிஸ்டம். ஸோ நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஸோ இந்த ஃபார்முலா கூட தேவையில்லை ஓகே. ஸோ எழுதுனீங்களா, ஏவை எடுத்தீங்களா, டிட்டர்மினன்ட் செக் பண்ணுங்கள். நாட் ஈக்குவல் டு 0வா, கன்சிஸ்டன்ட் ஈக்குவல் டு 0வா, இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ணணும் ஓகே. ஈக்குவல் டு 0 வந்தால் நாட் ஈக்குவல் டக்குன்னு போட்டிங்கன்னா கன்சிஸ்டன்ட் முடிஞ்சிச்சு, போயிட்டே இருக்கலாம். சமயம் தான் 2 மார்க்கில் கேட்பாங்க, 2 மார்க் 3 மார்க்கில் ஓகே. ஃபஸ்ட் சம் முடிஞ்சு, செகண்ட் சம் போகலாமா. இப்போது செகண்ட் சம் சரிங்களா. ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. 2 இங்கே -1, இங்கே 1 மேலாம் 1, இங்கே 1 மேலாம் 1ன்னு அர்த்தம் ஓகே. இப்போ அன்னோன்ஸ் x y ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது. ஸோ இதான் a, இதான் x, இதான் ஈக்குவல் டு b ஓகே. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிங்க. வேணும்னா அது x = a இன்வர்ஸ் b எழுதிக்கோங்க ஃபார்முலா ஓகே. இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் ரைட் ஓகே. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a, டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க. 2 1 -1 1. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. 2 × 1 2. இதை பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -1 வரும், -1னா +1 ஓகே. சிம்பிள் மாற்றி போட்டுக்கணும். 3. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் a வந்து என்ன வருது, 3 வருது, which is not equal to 0. therefore டிட்டர்மினன்ட் ஆஃப் a not equal to 0. therefore a இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும்.
A is therefore A வந்து என்ன மேட்ரிக்ஸ், அதுக்கு ஒரு புது பேர் சொன்னேனே, நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0 வந்துட்டாலே என்ன அர்த்தம், திஸ் given system is கன்சிஸ்டன்ட். அவ்வளோதான், சம் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, புரிஞ்சுதா? அவ்வளோதான், முடிஞ்சது சம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சம் போகலாமா? சம் ஓவர். ஓகே, இப்போ தேர்ட் சம்முக்கு கோஎஃபிஷியன்ட் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்னது 1, இங்கே 3, இங்கே 2 6, இங்கே எக்ஸு, இது ஒய் அன்னோன்னு, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்க 5 8. ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி வேணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பின்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் 1 3 2 6. ஸோ 1 into 6 பண்ணிங்கன்னா 6, 2 3s are 6. ஸோ முதல்ல 6 தான் -6. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 டக்குன்னு கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டன்ட் சொல்ல முடியாது. என்ன பண்ணணும்னா நீங்கள் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஓகே அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம் போன எக்ஸைஸில். அட்ஜாயிண்ட் எப்படி பண்ணுவீங்க, ஷார்ட்கட் ட்ரிக்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இதானே ஏ, அட்ஜாயிண்ட் ஏக்கு இது 6 இங்கே தள்ளுங்க, இந்த 1 இங்கே தள்ளுங்க, மாற்றுங்க இடத்த. 6 இங்கே 1 இங்கே என்ன சிம்பிள், ப்ளஸ் சிம்பிளா, ஸோ மைனஸ் சிம்பிள், ப்ளஸ் சிம்பிளா மைனஸ் சிம்பிள். ஸோ இதான் அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0னா ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இது எழுதிட்டு டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எழுதிட்டு அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிருங்க. என்ன பண்ணணும்னா அட்ஜாயிண்ட் ஏவையும் இன்ட்டு பி இதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு பி இதான அட்ஜாயிண்ட் ஏ, இதை போடுங்க. 6 -3 -2 1 இன்ட்டு பி வந்து என்னது 5 8. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணலாமா? 6 5s are 30, -3 into 8 -24. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சது. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் -2 into 5 -10, 1 into 8 8. ஸோ 30 -24 6, -10 + 8 -2. ஸோ நான் ஆல்ரெடி இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன், கேஸ் 2ன்னு போட்டு என்ன சொல்லியிருப்பேன்னா ரீகால் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸைஸோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். என்ன சொல்கிறப்பன்னா அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு பி வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். ஓகே, ஸோ கன்சிஸ்டன்ட் கிடையாது. ஸோ இங்கே அதே மாதிரி இது 0 அது கிடையாதுல, நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு எங்கள் ஹீரோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா டப்புன்னு போட்டு கன்சிஸ்டன்ட்னு முடிச்சிடலாம். ஆனால் ஈக்குவல் டு 0 வந்தால் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டு அட்ஜாயிண்ட் ஏவையும் இந்த பிஏவும் மல்டிப்ளை பண்ணணும். பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் ஈக்குவல் டு 0 இல்லை நாட் ஈக்குவல் டு 0 வேறு ஏதாவது நம்பர் வருதுன்னா இன்கன்சிஸ்டன்ட், நோ சொல்யூஷன். சரிங்களா? இப்போ எல்லாம் 0 வந்துச்சுன்னா எய்தர் கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் சொல்லி முடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, தேர்ட் சம் முடிஞ்சுதா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் போகலாம். ஓகே, ஸோ ஃபோர்த்து சம்மும் இதே மாதிரி தான், கன்சிஸ்டன்சியான்னு செக் பண்ணோம். சரிங்களா? எக்ஸாமின் த கன்சிஸ்டன்சி ஆஃப் த சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போது இது வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஓகே, 3 லீனியர் ஈக்குவேஷன். ஸோ சிஸ்டம் கொஞ்சம் பெருசு, ஆனால் ரெண்டும் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இங்கே கோஎஃபிஷியன்ட் 1 1 1 2 3 2. இங்கே ஏ, இங்கே பாருங்கள் XYZ தான் நம்ம அன்னோன்ஸு. ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட், இங்கே ஏ, இங்கேயும் ஏ தான். இங்கே 2A இருக்குது, ஸோ 2A. ஓகே, ஸோ அன்னோன்ஸ் என்னது XYZ is equal to 1 2 4. ஓகேங்களா? ஸோ AX is equal to B. ஃபஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் போட்டுக்கலாம் 1 1 1 2 3 2 AA 2A. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு இப்படி தான் டிட்டர்மினன்ட் எடுப்போம். ஞாபகம் இருக்கா? 4.5ல் போட்டோமே, எவ்வளோ சம் போட்டோம் 4.5ல். ஸோ ப்ளஸ் 1 எடுத்திங்கன்னா அந்த ரோவின் காலத்தையும் மறைச்சிருங்க. ஸோ 3 இப்போ இது மல்டிப்ளை பண்ணுங்கள். ரோவின் காலம் 3 2s are 6A. அப்புறம் A into 2 2A. ஸோ ப்ளஸ் 2A வருது, ஸோ மைனஸ் 2A. நெக்ஸ்ட்டு -1. இந்த ரோவின் காலத்தையும் மறைச்சிருங்க, மிடில் காலத்தையும். ஸோ 2 into 2A 4A. அப்புறம் A into 2 2A. ஸோ -2A. நெக்ஸ்ட்டு +1. ஸோ இந்த ரோவின் காலத்தையும் மறைச்சிருங்க. ஓகே, இந்த காலத்தையும் சேர்த்து மறைச்சிடுறேன். ஸோ 2 into A 2A. நெக்ஸ்ட் A into 3 3A -3A. ஓகேங்களா? ஸோ 6A - 2A 4A. 1 into 4A -1 into 4A - 2A 2A.
plus 1 into 2a minus 3a minus a. So 4a, 1 into 4a na 4a தான், 1 into 2a na minus 2a தான், plus 1 into minus, so minus a. So 4a, இது வந்து என்ன வரும் minus 2a minus a, so which is minus 3a, கரெக்டா, which is a. சரிங்களா, 4a minus 3a, இதான் determinant of a. ஸோ இதான் determinant of a வந்து a வந்து இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ இது நான் அப்படி நாட் ஈக்குவல் டு பாருங்கள், இங்கே 0a 0 வந்தால் அது ஃபுல் லைனே 0 ஆகிடும். இங்கே 0 இங்கே 0 இங்கே 0, ஸோ 0 ஈக்குவல் டு 4னு வரும். கரெக்டாக, a வந்து 0வாக இருந்துச்சுன்னா இங்கே 0 இங்கே 0, இந்த டேர்ம் 0, 2 into 0 0, ஃபுல் டேர்ம் 0 ஈக்குவல் டு 4. 0 ஈக்குவல் டு 4னு எங்கேயா ப்ரூஃப் இருக்கா? 0 4 ஈக்குவலா? இல்லை. ஸோ அப்போ இந்த கேஸே தப்பாகிடும். அதனால் ஸோ a வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0 டேர்ம் தான். ஸோ determinant of a not equal to 0. Therefore a inverse exists. அவ்வளோதான் சம் முடிஞ்சிச்சு. நாட் ஈக்குவல் டு 0வா? a inverse exists. a is a non-singular matrix, consistent system. ஓகே, சிஸ்டம் வந்து என்னது? கன்சிஸ்டன்ட். ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஸோ இதோட 4th சம் முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் 5th சம் போகலாங்களா? இப்போது 5th சம்க்கான சொல்யூஷன். ஸோ இதுவும் அதே தான், கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் தான் எழுதிக்கலாம். 3, இங்கே -1, இங்கே -2. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் டேர்மே இல்லை, ஸோ அப்போனா 0. ஓகே, ஒய் வந்து என்னது 2, ஜெட் வந்து -1. கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்குது, இங்கே ஒய் டேர்ம் இருக்குது, இங்கே ஜெட் டேர்ம் இல்லை, அப்போது 0. ஓகே, ஸோ அன்னோன்ஸ் என்னது? XYZ. சம்டைம்ஸ் ஏபிசின்னு வரும். சரிங்களா, அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகே, PQRன்னு கூட கொடுக்கலாம். ஸோ 2 - 1 3 இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஓகே, எழுதியாச்சு. ஸோ இது ஏ, இது எக்ஸ், இது பி. ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் போடுங்க. 3 - 1 - 2 0 2 - 1 3 - 5 0. ஸோ ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட் இந்த +3 எடுக்கிறேன். ஸோ +3 எடுத்தால் கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் மறைச்சிடணும். மறைச்சிட்டா 2 into 0 0, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +5ன்னு வரும். +5னா ஆல்டர்னேட் சிம்பிள் -5. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ்ஸு, இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +1, இந்த கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் மறைச்சிடலாம். இந்த காலம் 0 into 0 0, 3 into -1 -3. ஸோ -3னா +3. சரிங்களா, நெக்ஸ்ட் லாஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2ன்னு போட்டுருணும். ஓகே, கரஸ்பாண்டிங் ரோவை மறைச்சிட்டேன், இந்த காலத்தையும் மறைச்சிடுறேன். 0 into 5 0, 3 2s are 6, +6 வருது. ஸோ -6. ஓகே, -6ன்னு போட்டிருக்கேன் இங்கே லாஸ்ட்டு. சரிங்களா, -6 இடம் தெரியலையா? ஓகே, நான் கீழே போடுறேன். -2 0 -6. சரிங்களா, ஓகே, இங்கே இடம் தெரியலன்னா கீழே போட்டேன். நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ணுங்கள். 3 into 0 - 5 -5 ப்ளஸ் 1 into 0 + 3 3 -2 into -6. கரெக்டாக? இது வந்து -15, இது வந்து 3, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +12. ஸோ -15, 12 + 13, இதுவும் 15. ஸோ ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஸோ ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? ஏ இன்வர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ நம்ம இம்மீடியட்டாக என்ன கண்டுபிடிக்கணும்? அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அது பியோடு மல்டிப்ளை பண்ணி வர்ற ஆன்சரு நாட் ஈக்குவல் டு 0வா இல்லை ஈக்குவல் டு 0வான்னு செக் பண்ணணும். சரிங்களா, நாட் ஈக்குவல் டு 0னா இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு முடிச்சிடணும். ஓகே, ஈக்குவல் டு 0னா எய்தர் கன்சிஸ்டன்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட். ஓகே, சரிங்களா. ஸோ செக் பண்ணோமா? இப்போ அட்ஜாயிண்டே கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்டே கண்டுபிடிக்கிற ஃபார்முலா தெரியும். என்னது? போன எக்ஸஸ் ஃபுல்லாக பார்த்துருக்கோம். அட்ஜாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏஐஜே த ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் இது இருக்குது. ஏஐஜே கண்டுபிடிக்கலாமா? ஸோ இதை அழிச்சிடலாம்ல. இதை அழிச்சிட்டு நான் போடுறேன், ஏன்னா போர்டு ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இப்போ ஏஐஜே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கெலாம் சிம்பிள்ஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் ஆல்டர்னேட் சிம்பிள் ப்ளஸ்னால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ்னால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ்னால் இங்கே ப்ளஸ். ஓகே, ஸோ ஆல்டர்னேட் சிம்பிள் போட்டாச்சு. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு A11 அப்போனா ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ளஸ் சிம்பிள் தான். ஓகே, மறந்துடுங்க. கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் மறைச்சிட்டிங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் ரோவை மறைக்கிறேன், கரஸ்பாண்டிங் காலத்தை மறைச்சிட்டா 2 into 0 0, -5 into -1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5. ஸோ +5னா -5. ஓகே, இது -5 ஆகிடும். நெக்ஸ்ட்டு A12 என்ன சிம்பிள் இருக்குது? மைனஸ் சிம்பிள். இதெல்லாம் பார்க்கக்கூடாது, இந்த மேலே இருக்க சிம்பிள் மட்டும் தான் பார்க்கணும். சரிங்களா, ஸோ அந்த கரஸ்பாண்டிங் ரோவையும் காலத்தையும் மறைச்சிட்டா ஸோ 0 into 0 0 ஆகிடும். ஸோ -0, 3 into -1 -3 வரும். ஸோ +3ன்னு. ஓகே, 0 + 3 3, வெளியே ஒரு மைனஸ் இருக்குன்னா -3. A12 முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு A13
ஸோ இது வந்து ப்ளஸ் சிம்பிள். ஸோ கரஸ்பாண்டிங் அந்த ரோ மறைச்சிட்டேன், காலத்தை மறைச்சிட்டேன். 0 into -5 0. 3 2 6 ப்ளஸ் 6 வருது. ஸோ -6. 0 -6 -6. ஓகே, இது முடிஞ்சு. நெக்ஸ்ட் A21 A22 A23 சிம்பிள்ஸ் எல்லாம் இப்போ போட்டுடலாம். மைனஸ் ஒரு ப்ராக்கெட்டு, ப்ளஸ்னால் ஒன்றும் பிரச்சனை, ப்ராக்கெட் மட்டும் போட்டுங்க, மைனஸ். ஓகே, ஸோ அப்புறம் அழகாக மறைச்சி வச்சுக்கலாம். ஸோ கரஸ்பாண்டிங் ரோவை மறைச்சிட்டேன், கரஸ்பாண்டிங் காலத்தை மறைச்சிட்டா 0 into -1, ஸோ 0. -5 into -2 minus into minus ப்ளஸ்ஸு. ஓகே, ப்ளஸ்ஸு 5 2s are 10 ப்ளஸ் 10. ஸோ -10 -10 இங்கே ஒரு மைனஸ், ஸோ +10 ஆகிடும். கரெக்டாக. நெக்ஸ்ட்டு A22 இந்த கரஸ்பாண்டிங் காலம். சிம்பிள் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இந்த காலத்தை. ஸோ 3 into இருங்க கையாடுது. 3 into 0 0. அப்புறம் 3 into -2 -6 வரும். ஸோ +6. 0 + 6 6 தான். A23. ஸோ இந்த காலம். ஓகேங்களா. 3 into -5 -15. இப்போ இது -3. ஓகே, -3 வந்து +3 ஆகிடும். மைனஸ் ஆஃப் -15 + 3 -12. மைனஸ் இன்ட்டு மைனஸ் +12. ஓகேங்களா, புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட்டு A31 A32 A33 அதுக்கான சிம்பிள்ஸ் என்ன? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, ப்ராக்கெட். ஸோ இந்த ரோ மறைக்கிறேன். ஸோ டக்குன்னு ஒவ்வொரு காலமாக மறைச்சி வச்சு போட்டுடலாம். ஃபஸ்ட் இந்த காலத்தை மறைக்கிறேன். -1 into -1 +1. இது 2 into -2 -4 வரும். ஸோ +4. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த காலத்தை மறைக்கிறேன். 3 into -1 -3. 0 into anything அது 0 ஆகிடும். ஓகே, என்ன வந்தால் இருந்துட்டு போட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த காலத்தை மறைக்கிறேன். 3 2s are 6. இங்கே 0 into anything இருக்குது. ஸோ அது 0. ஓகே, ஸோ 1 + 4 5. -3 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 ஆகிடும். கரெக்டாக. இது வந்து 6 + 0 6 வரும். கரெக்டுங்களா? அதான் பாருங்கள், இந்த இதுக்கு வந்து லாஸ்ட்டு காலத்தையும் ரோவையும் மறைக்கணும். 3 2s are 6. இது 0 into anything 0. ஸோ அதனால தான் +0 -0 ஏதோ ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இதை மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஏக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏஐஜே கண்டுபிடிப்போம். ஏஐஜே என்னது? இந்த டேர்ம்ஸை A11 A12 அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதுவோம். கரெக்டாக. நான் அட்ஜாயிண்ட்னா ரொட்டேட் பண்ணுவோம்ல, ரொட்டேட் பண்ணி எழுதுறேன். வேணாம் அப்புறம் குழம்பிடுச்சுன்னுவீங்க. பொறுமையாக போகிறோம். ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரானா பரவாயில்ல. நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஏஐஜே. அப்போனா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் லைனாக எழுதணும். -5 -3 -6. நெக்ஸ்ட் இந்த லைனை எழுதணும். 10 6 12. இது 5 3 6. ஸோ இப்போ அட்ஜாயிண்ட் என்னது? ஸோ இதை ரொட்டேட் பண்ணணும். இந்த ரோவை இந்த காலமாக எழுதணும். இதை நான் ஸ்ட்ரைட்டாக அதெல்லாம் பார்த்தேன். இந்த டேர்ம்ஸை அப்படியே ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி எழுத வேண்டாமேன்னு சொன்ன வந்தேன். நீங்கள் குழப்பமாக இருக்குன்னா இப்படி எழுதிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ 10 6 12. ஸோ இந்த டேர்ம்ஸை அப்படியே ரோவை காலமாக, இந்த ரோவை காலமாக. ஸோ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? அட்ஜாயிண்ட் ஏவையும் பியும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா. மல்டிப்ளை பண்ணி அது ஈக்குவல் டு 0 நாட் ஈக்குவல் டு 0 செக் பண்ணணும். பி இதோ இருக்குது அட்ஜாயிண்ட் ஏ. மல்டிப்ளை பண்ணலாமா? இதை அழிச்சிட்டு மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டு நம்ம கண்டுபிடிச்ச அட்ஜாயிண்ட் ஏ எழுதிட்டேன். இன்ட்டு பினா இந்த ஈக்குவலுக்கு அப்புறம் தான் நான் அதை போட்டேன். மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் -5 into 2 -10. 10 into -1 -10. 5 into 3 15. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சுது. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஸோ -3 into 2 -6. 6 into -1 -6. 3 3s are 9. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் முடிஞ்சுது. செகண்ட் ரோ இப்போது தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். -6 into 2 -12. 12 into -1 -12. 6 3s are 18. ஓகே, ஸோ -10 இங்கே +15 என்ன வரும்? -20. -20 + 15 -5. கரெக்டு தானே? -20 வரும். 20 தான் பெரிய நம்பர், அதோட சிம்பிள் மைனஸ் போட்டேன். ஸோ 20 - 15 5. இங்கே -12 + 9. ஸோ -3. -12 இங்கே -24. இங்கே +18. -24 + 18 வரும் -6. கரெக்டாக. ஸோ இந்த டேர்ம் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு பி வந்து நாட் ஈக்குவல் டு 0. கரெக்டாக. ஆமாம், அது 0வா? இதெல்லாம் இல்லை 0 இல்லை, நாட் ஈக்குவல் டு 0. therefore the given system is inconsistent.
அண்ட் நோ சொல்யூஷன் வேணா எழுதிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். ஓகே, இன்கன்சிஸ்டன்ட் மட்டும் போதும். நான் கன்சிஸ்டன்சி தான் செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு லாஸ்ட் சம் இந்த இன்கன்சிஸ்டன்ட் கான்செப்டில். ஓகே, இப்போது 6th சம். சரிங்களா? சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இந்த மேட்ரிக்ஸ் தான் ஃபார்ம் பண்ணிக்கலாமா? இப்போ நான் பக்கத்தில் இங்கே இருக்கிறீங்க இடம்லாம் வேஸ்ட்டாக போகுது. ஸோ 5 -1 4 2 3 5 5 - 2 6. ஸோ அன்னோன்ஸ் என்னது? எக்ஸ் ஒய் ஜெட் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது? 5 2 -1. கரெக்டாக? ஸோ இதான் நம்மளோட ஏ எக்ஸு, இது பி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. இது வேண்டாம், சும்மா வேணால் எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ 5 -1 4 2 3 5 5 - 2 6. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு +5. ஸோ அந்த ரோவிங் காலத்தையும் மறைச்சிட்டிங்கன்னா 3 6 ஆர் 18. அப்புறம் -2 × 5 -10 வரும். ஸோ +10. ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1. இந்த ரோவிங் காலத்தையும் மறைச்சிட்டிங்கன்னா 2 6 ஆர் 2 6 ஆர் இங்கே 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஓகே, 2 6 ஆர் 12 12 - 25. ஓகே, 12 - 25. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு +4 +4. இந்த ரோவையும் காலத்தையும் மறைச்சிருங்க. 2 × 2 -4 5 3 ஆர் 15 +15 வரும். ஸோ -15. ஓகே, ஸோ 5 × 18 + 8 10 28 +1 × -25 13 +4 × -19 5 × 18 140. கரெக்டுங்களா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -13. இது -4 × 19 38 76. ஸோ 140 மைனஸ் இது ரெண்டு சேம் சிம்பிள், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 89. ஸோ 140 - 89 51. கரெக்டாக? 51 தானே? 51 தான். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 51 which is not equal to 0. therefore ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். சிஸ்டம் வந்து என்னது? கன்சிஸ்டன்ட் சிஸ்டம் வேணால் இது ஒன்று வச்சுக்கோங்க. ஏ இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். A is non-singular matrix. நம்ம ஒரு ஹாஃப் மார்க் கூட மிஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் எல்லாத்தையும் பக்காவாக எழுதியிருக்கிறேன், ஒரு வேர்ட் மிஸ் ஆகாமல். சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டினா, ஒரு 3 மார்க் கொஸ்டினா அதை பக்காவாக வச்சுக்கணும். அதில் ஒரு அரை மார்க் கூட போகக்கூடாது. ஓகே, சரிங்களா? ஸோ இதோட 6 சம்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு 7th சம் போகலாம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 7th சம் சால்வ் த சிஸ்டம். பாருங்க, சால்வ்னாலே என்ன பண்ணணும்? எக்ஸ் ஒய் அன்னோன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். இது ஒரு சிஸ்டம் தானே? இது ஒரு சிஸ்டம் தானே? 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்கலாம். சிஸ்டம் லீனியர் தானே? ஆமாம், லீனியர் ஈக்குவேஷன். ஓகே, ஒவ்வொரு வேர்டிங்க்கும் மீனிங்கோடு பார்க்கணும். ஓகே, யூஸிங் மேட்ரிக்ஸ் மெத்தட். மேட்ரிக்ஸ் மெத்தட்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன மெத்தடு? ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. இதுக்கு பேர் தான் என்ன மெத்தடு? மேட்ரிக்ஸ் மெத்தட். இந்த மெத்தடில் போடுறதுக்கு பேர் தான். சரிங்களா? மேட்ரிக்ஸ் மெத்தட் இல்லைனா இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. நார்மல் மேட்ரிக்ஸ் மெத்தட்னு கூட சொல்லுவாங்க. யூஸிங் இன்வர்ஸ் மெத்தட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஓகே, எப்படி தான் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க. ஸோ கொஸ்டின் இப்போ புரிஞ்சுது. கரெக்டாக? ஸோ கொஸ்டினில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸ்க்கு மீனிங் தெரியுதா? ஒரு வேர்டு மீனிங் தெரியாமல் இருக்கா? இல்லை. ஓகே, இப்போ சொல்யூஷன். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் 5 2 7 3 அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 4 5. ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம எக்ஸ் தான் அன்னோன்ஸ் தான். நம்ம சால்வ் கொஷின் வந்து என்னது? கொஷின் வந்து சால்வ். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ். நமக்கு எக்ஸ் ஒய் வேல்யூஸ் வேணும். கரெக்டாக? ஸோ எக்ஸ் வேல்யூ வேணும். ஸோ இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஃபார்முலா கண்டிப்பாக எழுதிதாகணும். இப்போ இதில் ஏ இன்வர்ஸ் தேவைப்படுது. ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். 1 / determinant of A into adjoint A. கரெக்டாக? ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுவீங்க? 5 2 7 3. ஸோ இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15. 7 2s are 14 + 14 -14 போட்டுக்கணும். ஓகே, ஸோ 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 1 which is not equal to 0. therefore A inverse exist. இதெல்லாம் எப்பயுமே டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சா இப்போ எழுதிருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்க நமக்கு தெரியும். ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. ஓகே, என்ன பண்ணுவீங்க? இந்த 3 இங்கே தள்ளுங்க, 5 இங்கே தள்ளுங்க. 3 இங்கே 5 இங்கே +2 -2 +7 -7. அவ்வளோதான், முடிஞ்சது அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் = 1 / determinant of A என்னது 1 இன்ட்டு அட்ஜாயிண்ட் என்னது 3 -2 -7 5. 1/1 அது 1 தான். 1 into anything இந்த anything தான். ஸோ இதுதான் ஏ இன்வர்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த பியோட மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கிடச்சிரும். பண்ணி பார்ப்போமா?
ஸோ A inverse into B. A inverse என்னது 3 minus 2 minus 7 5. ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வர ஆன்சர் தான் எக்ஸ் கரெக்டாக. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு A inverse into B. ஓகே, ஸோ A inverse போட்டேன். B என்னது, Bனா இதுதான் B 4 5. மல்டிப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கூட போடலாம், போர்டில் இடம் இல்லை, இங்கே சைடில் இருக்கிறனால நான் இப்போ சைட்லேயே போட்டு போகிறேன். சரிங்களா, நீங்கள் வேணால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 3 4s are 12 minus 2 into 5 minus 10. Second row first column minus 7 into 4 minus 28. 5 5s are 25. So 12 minus 10 2 minus 28 plus 25 minus 3. So in the value வந்து எந்த ஒரு ஆன்சர், x value, x is equal to 2. So next step இங்கே போடுறேன். x is equal to 2 3 2 minus 3. ஓகே, xனா என்னது, இந்த unknowns, இந்த மேட்ரிக்ஸ் xனா x y is equal to 2 minus 3. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் நடுவில் ஈக்குவல் இருக்குது, அப்போனா என்ன அர்த்தம், கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் ஈக்குவல். ஸோ x is equal to 2 and y is equal to minus 3. அவ்வளோதான், சம் முடிஞ்சுது. ஓகே, சம் முடிஞ்சுது, தட்ஸ் ஆல். சால்வ்னு கேட்டோம், எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம், சம் முடிஞ்சுது, அவ்வளோதான், தட்ஸ் ஆல். புரிஞ்சுதுங்களா, சம் ஈஸியாக இருக்கா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி சம். ஓகே, ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் எல்லா சம்ஸுமே போடலாமா, டப்புன்னு போடலாம். சரிங்களா, வாங்க போடலாம். இப்போது 8th சம். இந்த சம் பார்த்தீங்கன்னா சால்வ் த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான் யூசிங் மேட்ரிக்ஸ் மெத்தட். சரிங்களா, சால்வ் பண்ணி எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ சொல்யூஷன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ அந்த மேட்ரிக்ஸ் ஏபின்னு பேர் பார்த்தீங்களா, அதை நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, கீழே எழுதின இடம் பார்த்தாது. ஓகே, அழிக்கணும் அதை. ஸோ 2 minus 1 3 4. நெக்ஸ்ட்டு இங்கே அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன இருக்குது, -2 3. ஓகே, ஸோ கொஸ்டின் எழுதியாச்சு. சரிங்களா, இதுதான் ஏ, இது எக்ஸ், இது ஈக்குவல் டு பி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ எடுத்தால்னா ஏ இன்வர்ஸ் பி. சரிங்களா, ஓகே, இப்போ நமக்கு ஏ இன்வர்ஸ் வேணும். ஏ இன்வர்ஸ்க்கு வி நோ த ஃபார்முலா ஆல்ரெடி, 1/determinant of A into adjoint A. கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு ஃபைண்ட் determinant of A, இதான் கண்டுபிடிக்கணும். ஸோ determinant of 2 minus 1 3 4 போடுங்க. 2 4s are 8. 3 into -1 -3 வரும். கரெக்டாக -3 வரும். ஸோ +3. 8 + 3 11. ஸோ determinant value not equal 0. therefore A inverse exist ஆகும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ determinant of A வந்து not equal to 0, A inverse exist ஆகும். அப்போனா this system is consistent. ஸோ இது வேணால் சேர்த்து எழுதிக்கோங்க, நம்ம ஒரு அரை மார்க் கூட விடக்கூடாது, அதனால் எழுதுறேன். ஓகே, தி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். போன சம்க்கு எழுதிருங்க, நான் எழுத மறந்துட்டேன். ஓகே, தி சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறோம். அது ஈஸி, அப்போ மேட்ரு கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுவோம், இவனை தூக்கி இங்கே போடுவோம், இவனை தூக்கி இங்கே போடுவோம். 4 2 -1 +1 +3 -3. ஸோ அட்ஜாயிண்ட்டே முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant of A என்னது, determinant வந்து 11 into adjoint A வந்து 4 1 -3 2. ஸோ இந்த 11 உள்ள மல்டிப்ளை பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், A inverse into B. ஸோ x is equal to A inverse தான் 1/11 into 4 1 -3 2. x is equal to A inverse போட்டேன் into B. B என்னது, எங்கே இருக்குது, B இது இருக்குது, -2 3. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த 1/11 வெளியவே இருக்கட்டும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 4 2s are -8. 1 into 3 3. ஓகே, ஃபஸ்ட் காலம். செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் -3 into 2 + 6. 2 3s are 6. ஓகே, ஸோ 1/11 -8 + 3 -5 6 + 6 12. ஸோ இப்போ இந்த 11 இப்போ உள்ள தள்ளுங்க 11. ஓகே, ஸோ உள்ள தள்ளனா என்ன ஆகும், ஒவ்வொரு டைமும் டிவைடில் 11 வந்துடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5/11 12/11. எக்ஸ்னா என்னது நமக்கு தெரியும், எக்ஸ்னா என்னது நம்ம அன்னோன்ஸ். கரெக்டாக, அதான் எக்ஸு. ஓகே, எக்ஸ் கமா ஒய். ஸோ இதான் நம்ம எக்ஸு ஒய். ஸோ எக்ஸுக்கு ஈக்குவல்ட்டாக என்ன இருக்குது, இது இருக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5/11. ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது 12/11. ஓகே, கரெக்டாக. ஸோ இதோட சம் முடிஞ்சுது. ஓகே, என்னமோ போட்டுக்கிறேன், சம் முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ 8th சம் ஓவர். பார்த்தீங்களா, ஈஸியாக இருக்குது, போர்டு அழிக்கவே இல்லை. இப்படி இதனால தான் நான் இங்கே எழுதுங்க. ஓகே, வச்சுக்காதீங்க, நீங்கள் ஆன்சர் எதுவும் கீழே போட்டு எழுதுங்க. ஸோ அவ்வளோதான், 8th சம் முடிஞ்சுது. ஓகே, நெக்ஸ்ட் 9th சம் போகலாங்களா. இப்போது 9th சம். ஸோ போன சம் மாதிரி சொல்யூஷன் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். ஓகே, 4 -3 3 -5. கரெக்டுங்களா. ஸோ எக்ஸு ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 இந்த 7. ஓகே, ஸோ AX is equal to B. X is equal to A inverse of B. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு A inverse வேணும்.
ஸோ A இன்வெர்ஸ்க்கு we know the formula. என்ன ஃபார்முலா? 1 by determinant of A into adjoint A. கரெக்டாக அதான ஃபார்முலா, A இன்வெர்ஸ் ஃபார்முலா. ஓகே, ரீகால் பண்ணிக்கோங்க. ரீகால். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டு 4 minus 3 3 minus 5. ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள், பண்ணால் -20 வரும். 4 into 5 -20, இது வந்து -9 வரும். ஸோ +9, ஸோ which is -11, which is not equal to 0. therefore A inverse exists. ஸோ டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0னா கன்சிஸ்டன்ட் சிஸ்டம், சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட் சிஸ்டம், சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ஸ். ஓகே, இதையும் எழுதிக்கோங்க. ஓகே, அரை மார்க் கூட லூஸ் பண்ணக்கூடாது, அதனால தான் எழுதுகிறேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு தெரியும். என்ன பண்ணுவோம்? இந்த -5 இங்கே போடுவோம், 4 இங்கே போடுவோம். -5 இங்கே, 4 இங்கே. -3னா +3, +3னா -3. ஸோ இதான் அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சிருச்சு. ஸோ ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 by determinant of A என்ன வந்துச்சு? -11. அட்ஜாயிண்ட் ஏ -5 3 -3 4. ஸோ ஏ இன்வெர்ஸ் இது இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ், இந்த மைனஸ் மேலே தள்ளிடலாம். ஏ இன்வெர்ஸ் இன்ட்டு பி. பி என்னது? 3 7. கரெக்டுங்களா? மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். 5 into 3 -15. 7 3s are 21. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் முடிஞ்சது. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். -3 into 3 -9. 4 7s are 28. ஸோ வெளியே இந்த -1/11 அப்படியே இருக்குது. ஓகே, மறந்துடக்கூடாது. -1/11 உள்ள 21 - 15 6. 28 - 9 21. இல்லை 19 வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த -1/11 உள்ள ஒவ்வொரு டேர்முக்கு போகும். ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் உள்ள தள்ளிங்கன்னா ப்ளஸ் டேர்ம் ரெண்டும் மைனஸ் ஆகிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/11. மைனஸ் மட்டும் ஃபஸ்ட் உள்ள தள்ளுறேன். ஸோ -6 -19. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறேன்? இந்த 1/11 உள்ள தள்ளினா ஒவ்வொரு டேர்மும் டிவைடில் போயிடும். ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -6/11 -19/11. ஸோ எக்ஸ்னா என்னது? நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். எக்ஸ்னா என்னது? நம்ம XY அன்னோன் மேட்ரிக்ஸ். ஓகேவா? எக்ஸ்னா நம்ம அன்னோன் மேட்ரிக்ஸ் எக்ஸு ஒய். ஸோ இதுலேருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸுக்கு இங்கே ஈக்குவலாக என்ன இருக்குது? -6/11. ஒய்க்கு எது ஈக்குவலாக இருக்குது? -19/11. சம் முடிஞ்சுது, அவ்வளோதான். ஸோ 9th சம் ஓவர். கத்தம். நெக்ஸ்ட்டு 10th சம் போடலாம். சரிங்களா? இப்போது 10th சம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மேட்ரிக்ஸ் எழுதிடலாம். 5 2 3 2 5 2 3 2. அப்புறம் அன்னோன்ஸ் எக்ஸ் ஒய் தான். ஓகே, இஸ் ஈக்குவல் டு 3 5. ஸோ AX is equal to B. X is equal to A inverse B. சரிங்களா? ஸோ A inverse ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது A inverse ஃபார்முலா? 1 by determinant of A into adjoint A. இதான் A inverse ஃபார்முலா. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு determinant of A. determinant போட்டு A. ஸோ 5 2s are 10. 3 2s are +6 வருது. ஸோ -6. 10 - 6 4, which is not equal to 0. therefore A inverse exist ஆகும். ஸோ A inverse determinant வந்து not equal to 0 வந்திருக்கு. ஸோ அப்போனா this system is consistent. ஓகேங்களா? ஸோ டிட்டர்மினன்ட் A not equal to 0. ஸோ இந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் A கண்டுபிடிக்கணும். இது எங்கே தள்ளுங்க. 2 இங்கே 5 இங்கே. இது சிம்பிள் மாற்றுங்க. -2 இங்கே சிம்பிள் மாற்றுங்க. -3. இதான் அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, ஸோ டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ ஏ இன்வெர்ஸ்க்கு ஃபார்முலா என்னது? 1 by determinant of A வந்து 4. அட்ஜாயிண்ட் ஏ வந்து 2 -2 -3 5. ஸோ ஃபார்முலா என்னது? x is equal to A inverse B. ஸோ x is equal to A inverse தான் இந்த டேர்ம் 1/4 2 -2 -3 5. A inverse into B. B என்னது? 3 5. ஸோ இந்த 1/4 வெளியே வச்சுக்கோங்க. இது ரெண்டு மட்டும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். 1/4 வெளியே இருக்குது. 2 3s are 6. 2 into 5 மைனஸ் இருக்குது. ஸோ -10. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். -9. 5 5s are 25. ஸோ என்ன வரும்? 1/4 வெளியே இருக்கும். 6 - 10 -4. 25 - 9 16 வரும். கரெக்டாக? ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/4 -4/16. கரெக்டுங்களா? ஸோ எக்ஸ்னா என்னது? நம்மளோட அன்னோன் மேட்ரிக்ஸ். எக்ஸ்னா என்னது? XY. இப்போ இந்த 4 உள்ள ஒன்றுக்கு டிவைடில் கொண்டு போகும். ஓகே, ஸோ இந்த 4 இங்கே இதுக்கு டிவைடில் போகும். ஓகேவா?
ஸோ மைனஸ் 4/4 16/4 கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இங்கே போடுறேன். கரெக்டாக இந்த டேர்முக்கு 4 டிவைடில் வரும், இந்த டேர்முக்கு 4 டிவைடில் வந்துச்சு. ஸோ எக்ஸு ஒய் இஸ் ஈக்குவல் டு இது கேன்சல் பண்ணால் -1, இதை கேன்சல் பண்ணால் 4. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது -1, ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது 4. தட்ஸ் ஆல். ப்ராப்ளம் முடிஞ்சு. ஸோ 10 ப்ராப்ளம்ஸ் முடிச்சிட்டோம் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இதோட கொஷின் நம்பர் 1 to கொஷின் நம்பர் 10 வரைக்கும் 10 ப்ராப்ளம் முடிச்சிட்டோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ இதோட போதும், இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரிமைனிங் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் கொஷின் நம்பர் 11 to கொஷின் நம்பர் 16. ஓகே, ரிமைனிங் இருக்குது 6 ப்ராப்ளம்ஸ், ஜஸ்ட் 6 ப்ராப்ளம்ஸ். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.